இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நெல்லேடி குளோபல் மெட்ரோ கேம்பஸினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான மழலைகள் சந்தையிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். சத்யசீலன் சார் அவர்களும், நெல்லேடி குளோபல் மெட்ரோ கேம்பஸினுடைய பணிப்பாளர் அலஸ்டர் ட்ரோனிஸ் சார் அவர்களும், அதிபர் சாந்தி துரோணி அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை அந்த மாலை அணிவித்து அவர்களை கௌரவித்து வரவேற்கும் நிகழ்வு இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது. விருந்தினர்களை கௌரவித்து வரவேற்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது அவர்களை அரங்கிற்கு அழைத்து மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெறும். தொடர்ந்து நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. உதவி கல்வி பணிப்பாளர் சத்யசீலன் சார் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து குளோபல் மெட்ரோ கேம்பஸுடைய பணிப்பாளர் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து குளோபல் மெட்ரோ கேம்பஸுடைய அதிபர் சாந்தி துரோணி அவர்களை அன்போடு மங்கள விளக்கேற்றுமாறு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து குளோபல் மெட்ரோ கேம்பஸுடைய ஆசிரியர்கள் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்கள் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மாணவர்கள் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை நேரமும் மங்கள விளக்கேற்றிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து குளோபல் மெட்ரோ கேம்பஸுடைய இந்த இரண்டாவது மழலைகள் சந்தையிலே நாங்கள் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த வருடமும் அந்த மழலைகள் சந்தை விமர்சையாக ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே முதல் நிகழ்வாக தற்போது மழலைகள் சந்தை இடம்பெறும் மண்டபத்தை திறந்து வைக்குமாறு அன்போடு விருந்தினர்களையும் மாணவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இன்றைய நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கின்ற பிரதம விருந்தினர்கள் மற்றும் நெல்லேடி குளோபல் மெட்ரோ கேம்பஸுடைய பணிப்பாளர் ப்ரொஃபசர் சத்யசீலன் சார் ஆகியோரை வந்தோடு வரவேற்று இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கின்றோம். இந்த நிகழ்வோடு முதல் நிகழ்வாக இன்றைய நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கும் பிரதம விருந்தினர் வடமராட்சி உதவி கல்வி பணிப்பாளர், வடமராட்சி கல்வி நிலையம் சத்யசீலன் சார் அவர்களை தற்போது உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஒரு சிறுவர்களுடைய சந்தைக்காக நாங்கள் எல்லோரும் இந்த குளோபல் மெட்ரோ கேம்பஸினுடைய முகப்பினிலே கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இங்கே இந்த நிகழ்வை திறம்பட ஒழுங்கமைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரோனி அவர்தம் பாரியார்களே அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்களே, பெற்றோர்களே, என்னுடைய மாணவ செல்வங்களே மற்றும் இந்த முன்பள்ளியினுடைய பிடிமானிகளே, அபிமானிகளே, எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே இன்று இந்த நிகழ்வுகள் சரியான முறையிலே திட்டமிட்ட வகையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த நிர்வாகத்திற்கும் பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய வலிய கல்வி அலுவலகம் சார்பிலான வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே இங்கே நடக்கின்ற இந்த நிறுவனத்திலே நடக்கின்ற விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரிதான், சிறுவர் சந்தையாக இருந்தாலும் சரிதான், அனைத்து நிகழ்வுகளும் மிகவும் திறம்பட சரியான வகையிலே இதனை ஒழுங்கமைத்து இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. பிள்ளைகளினுடைய அனைத்து விருத்திகளுக்கும் வழிகோலுவது
இந்த மாதிரி சந்தை அமைப்பு முறை. எனவே பிள்ளைகளுடைய மொழி விருத்தியாக இருந்தா என்ன, கணித விருத்தியாக இருந்தா என்ன, சுற்றாடல் சார் விருத்தியாக இருந்தால் என்ன, அழகியல் சார் விருத்தியாக இருந்தா என்ன, இந்த விருத்திகளை ஏற்படுத்துவதிலே இந்த சந்தையினுடைய பங்கு என்பது மிகவும் சிறப்புடையதாக இருக்கின்றது. எனவே மறுபடியும் இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்த இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மேலும் மேலும் இந்த நிறுவனம் வளர்ச்சி பெற வேண்டும், அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய வலய கல்வி அலுவலகத்தினுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து குளோபல் மெட்ரோ கேம்பஸினுடைய பணிப்பாளர் அலஸ்டர் டோனிசர் அவர்களை ஒரு சிற்றுரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இன்றைய காலை பொழுதில் மிக அழகாக எமது இந்த விழாவை ஆரம்பித்து வைக்க எமது என்றும் நமக்கு துணையாக இருக்கும் எமது வலய கல்வி அலுவலக முன்பிள்ளை பெறாய உதவி கல்வி பணிப்பாளர் சதீஸ்வரன் சார் அவர்களை வரவேற்கின்றேன். அதே நேரம் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒழுங்கமைத்த பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் சக ஆசிரியர்களையும் அது மட்டுமல்ல பருத்தித்துறை முன்பள்ளியிலிருந்து இன்று சிறுவர்களை இங்கே தமது பிள்ளைகளை இங்கே கூட்டிக் கொண்டு வந்து சிரமங்களை பாராது கூட்டிக் கொண்டு வந்த பெற்றோர்களையும் வரவேற்கின்றேன். உண்மையில் எமது உதவி கல்வி பணிப்பாளர் சதீஷ் சார் அவர்கள் மிக எந்த ஒரு சரியான இன்றைக்கு வேலைப்பாடு மத்தியிலே நாங்கள் இறுதி நேரத்தில் தான் சாருக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். என்ன ஒழுங்கு அமைப்புகள் சீராக வர மட்டும் நாங்கள் அழைப்பு கொடுக்க இல்லாமல் சிரித்த முகத்துடன் சார் இந்த நிகழ்வு பிள்ளைகள் நிகழ்வை நாங்கள் சிறப்பாக செய்யணும் என்றதுல அவர் என்றைக்கும் துணை நிற்பவர். அதே நேரம் இந்த சந்தை என்றது சிறுவர் சந்தை என்பது பிள்ளைகளுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு அனுபவத்தையும் பிள்ளைகள் ஆளுமை விருத்தியில இது ஒரு முக்கிய பங்கு ஒன்று வகிக்கின்றது. இந்த நாடளாவிய ரீதியில அனைத்து பாடசாலைகளிலேயும் இந்த நடைமுறை என்ற கல்வி திணைக்களம் கல்வி அமைச்சு செய்து கொண்டு வாரது என்றால் சமூகத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் குடும்ப உறவிலிருந்து அடுத்த நிலை முன்பள்ளியிலிருந்து அடுத்த சமூகத்தில் பிள்ளைகளுக்கு எப்படி தாங்களா அனுபவங்களை பெறுறது இப்படியான விடயங்கள்ல இந்த சிறுவர் சந்தை என்றது மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கின்றது. பெற்றோர்கள், பிள்ளைகள், பாடசாலை சமூகம், வெளி சமூகம் எல்லாம் இணைந்து இந்த நிகழ்வை நடத்தி செல்றது பிள்ளைகளுக்கு மிக பெரும் ஒரு அனுபவத்தை இது கொடுக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அந்த வகையில குளோபல் மெட்ரோ கேம்பஸ் ஆசிரியர் குழாம் பெற்றோர் இணைந்து மிக சிறப்பாக ஒழுங்கமைத்திருக்கிறீர்கள். உண்மையாக இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு இறைவனுடைய அருள் என்றைக்கும் எங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் எமது உதவி கல்வி பணிப்பாளர் ஆசிரியர் என்றைக்கும் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு மிக பலம். என்ன பேர் குட்டி? கேட்கலாம், நீங்க கேட்கலாம். என்ன பேர்? குட்டி இது என்ன கலர்? எத்தனை வயசு? 5 வயசு. கலர் இது என்ன கலரா? என்ன கலர்? மஞ்சள். இது என்ன கலர்? என்னதுல பாட்டு என்ன விலை? அது என்ன விலையா? அதான் என்ன விலை? தாங்கள் தான் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சரி, தம்பிக்கு என்ன பேர்? ஆதர்ஷ். சரி ஆதர்ஷ், இன்றைக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த சந்தையில? என்ன இருக்கு உங்கள்ட்ட? கீரை. கீரை இருக்கு. வேற என்ன இருக்கு? வெள்ளார, பழம், வேற என்ன இருக்கு? தேங்காய், வாழைப்பழம். சரி, இப்ப தேங்காய் ஒன்று என்ன விலை? 60 ரூபாய். சரி, கீரை சாப்பிடுறதால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஞாபக சக்தி. என்ன விலை? 100 ரூபாய். சரி, அப்ப வச்சிருக்கோம். நாங்கள் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வேண்டுறவங்கள அழகு சாதன பொருட்கள் வச்சிருக்கிறீங்க, அப்படிதான்?
சரி நன்றி வச்சிருக்கோம். நாங்கள் சுத்தி பார்த்துட்டு வந்து வேண்டாம். நன்றி. என்ன பேர் கடைக்கு இது பேர் ஒரு கடைக்கு தம்பி, இந்த கடைக்கு என்ன கோல் பேரு? ஷாப் ஆ? கோல் ஷாப் Cold shop. சரி, cold shopல என்னென்ன பொருட்கள் இருக்குது உங்க கடையில? பாப்கார்ன் ஸ்வீட்ஸ் பாப்கார்ன் உடைப்பு பாப்கார்ன் அவிச்ச பாப்கார்ன் பாப்கார்ன், பொரிச்ச பாப்கார்ன், ஸ்வீட் பாப்கார்ன், மற்றது அவிச்ச பாப்கார்ன். சரி, எல்லாமே என்ன விலை? ஸ்வீட் பாப்கார்ன் என்ன விலை? 60 ரூபா 60 ரூபாய். 20 ரூபா 20 ரூபாய். சரி, அப்ப அவிச்ச பாப்கார்ன்? எல்லாம் 20 ரூபா. சரி, எல்லாம் வந்து ஹைஜீனிக்கா செய்த பாப்கார்ன். நீங்க நல்ல வடிவா வலிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏப்ரோல் எல்லாம் போட்டு வலிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்களா இதெல்லாம் சமைச்சது? சரி, நீங்க போட்டு உடுப்புக்கு என்ன பேருன்னு தெரியுமா? ஏப்ரல் ஏப்ரோல். சரி, நல்ல வடிவா வலிக்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல சுத்தமா சமைச்சிருக்கிறீங்க. நன்றி. இது என்ன கலர் ஷர்ட் உங்களோட ஷர்ட் என்ன ஒயிட். சரி தம்பி, வணக்கம். வணக்கம். தம்பிக்கு என்ன பேர்? ஹாரிஸ். ஆரிஸ். சரி, ஆரிஸ் என்ன பொருட்கள் விற்கிறீங்க இந்த இடத்துல? 30 அரிரேசர் ஓகே ஸ்டார் ஓகே. சரி, பாடசாலை உபகரணங்கள் விற்கிறீங்க, சரியா? அப்ப நீங்கள் பாடசாலை உபகரணங்கள் விற்கிறீங்க. இதுல இருக்கிற பொருட்கள்ல நாங்கள் படிக்கிறதுக்கு முக்கியமா தேவையான பொருள் என்னது? ஸ்கூல்ல நாங்கள் படிக்கிறதுக்கு முக்கியமா தேவையான ஒரு பொருள் 30 அரிரேசர் பென்சில் கொப்பி இல்லாமல் படிக்கலாது. சரி, கொப்பி ஒன்றுன்ற விலை என்ன? காப்பில வில 50 ரூபா 50 ரூபாய். சரி, அப்ப நல்ல மலிவா விக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்குதா? ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீ ஏதாவது அப்படி இருக்குதா? இருக்குது. சரி, அப்ப வச்சிருங்க, நாங்க வந்து வேண்டுறோம். நன்றி. என்ன பேர் வணக்கம். உங்களோட கடைக்கு என்ன பேர்? உங்களோட கடைக்கு என்ன பேர்? உங்களோட கடைக்கு என்ன பேர்? என்ன மிரக்கறி கடை? என்னென்ன வச்சிருக்கிறீங்க? இதுக்கு என்ன பேர்? வெங்காயம் வெங்காயம். இதுக்கு முடை என்ன கலர்? நீலம் இதா கிரீன். குட். ஓகே, வடிவா ரெண்டுங்க உங்களை எல்லாரும் வேற போய் உங்கள்ட்ட வேண்டதுக்கா? ரைட். குட்டிக்கு என்ன பேர் பெரரிசா கை கொடு. பெரரிசா பெரரிசா ஓகே. என்ன பேர் உங்களோட கடைக்கு? சொல்லுங்க. பு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் கோன் கடை இது என்னது இது? ஜம்புக்காய் ஜம்புக்காய். இது பொங்கல் ஜம்புக்காய் எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே. என்ன விலை இது? 50 ரூபா 50 ரூபாவா? இது 5 ரூபா 5 ரூபா உண்டு. குட் குட் குட். என்ன பேர் அம்மா? கிருத்திஷா கிருத்திஷா கிருத்திகா. சரி, கிருத்திகா என்ன கடை வச்சிருக்கிறீங்க இந்த இடத்துல? என்ன கடை வச்சிருக்கிறீங்க இந்த இடத்துல? கடை ஸ்வீட் கடை. சரி, உங்களோட என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குது? என்ன ஸ்வீட்ஸ் வச்சிருக்கிறீங்க? ஒவ்வொன்றா சொல்லி காட்டுங்க பாப்போம். ஒன்றா தொட்டு காட்டுங்க. இதுல இருக்கிற ஸ்வீட்ஸ் என்னது? இது கச்சான் கச்சான் லட்டு. சரி, வேற என்ன இருக்குது? சரி, இதுக்கு என்ன பேர்? கேக். கேக் என்ன விலை? இது கேக் என்ன விலை? அதுல எழுதி இருக்குது தானே, அதை பார்த்து சொல்லுங்க என்ன விலை? 20 ரூபா 20 ரூபாய். அப்ப கச்சான் லட்டு 1 ரூபா 20 ரூபாய். சரி, ஓகே, நல்ல மலிவா விற்கிறீங்க, வச்சிருங்க. நாங்கள் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட வாங்குறோம். சரிதானே? நன்றி. என்ன பேர் குட்டிக்கு? ஐசன் ஆயிசன். சரி, ஆயிசன் என்ன கடை வச்சிருக்கிறீங்களா இந்த இடத்துல? இசோலை பலசரை. சரி, பலசரை கடை. பலசரை கடையில என்னென்ன பொருட்கள் இருக்குது உங்கள்ட்ட? பிஸ்கட் ஓம் மைலோ ஓம். அடுத்து காட்டுங்க மயிலோ. மைலோ ஒன்று எடுத்து காட்டுங்க உங்களுக்கு. எங்க இருக்கு மைலோ? உங்களுக்கு தெரியல எங்க இருக்கு மைலோ? சரி, மைலோ என்ன விலை? 100 ரூபா சரி, சன்லைட் பவுடர் எங்க இருக்கு?
ஒரு சன்லைட் பவுடர் ஒன்று தாங்க பாப்போம். சன்லைட் பவுடர், உடுப்பு துவைக்கிற பவுடர். சரி, என்ன விலை? 25 ரூபா. சரி, ஷாம்பு எங்க இருக்கு? ஷாம்பு. சரி, ஷாம்பு என்ன விலை? 100 ரூபா. சரி, சாப்பிடுற பொருட்கள் ஒரு பிஸ்கட், நைஸ் பிஸ்கட் தாங்க பாப்போம். நைஸ் பிஸ்கட், நைஸ் பிஸ்கட். நீல கலர் பையில ஒரு நைஸ் பிஸ்கட் இருக்கு. எங்க இருக்கு? டார்க் நீலவா? சரி, டார்க் என்ன விலை அது? 120 ரூபா. சரி, ஓகே, நன்றி. வச்சிருங்க, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வாங்குறோம். நன்றி, தேங்க்யூ. என்ன பேர் தம்பிக்கு? சரி, தம்பியின் பேர் சத்தமா சொல்லுங்க பாப்போம். இருக்கா உங்களுக்கு? கஸ்விதன். சரி, கஸ்விதன் இந்த இடத்துல என்ன கடை வச்சிருக்கிறீங்க? பழக்கடை. பழக்கடையில என்னென்ன பொருட்கள் இருக்குது உங்கள்ட்ட? இது என்ன பழம்? இது என்ன பழம்? அன்னாசி. இது என்ன பழம்? ஆப்பிள். அப்ப இது சரி, இது என்ன முள்ளா இருக்கு? இது என்ன பழம்? ரம்புட்டான். சரி, இப்ப இதுல எல்லா பழமும் இனிக்குமா புளிக்குமா? அப்ப உங்களோட பழம் புளிக்கும். அப்படியே அப்ப உங்களோட பழம் புளிக்குமா? இனிக்குமா சொல்லுங்க. சரி, ஓகே. சரி, நல்ல இனிப்பான பழம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. ஹாய், பேபிக்கு என்ன பேர்? குட்டி. இந்த தலையில முயல் குட்டி எல்லாம் நிக்குது. சரி, என்ன கடை இருக்கு உங்களோட? ஹீட்டை கொண்டு தாங்க எனக்கு. பேபி, எனக்கு ஒரு ஹீட்டை கொண்டு தாங்க. எனக்கு ஒரு அலிஸ் பேன் தாங்குவேன். உங்களோட தலையில இருக்கிற அலிஸ் பேன் எனக்கு தாங்குவேன். சரி, ஓகே, நாங்க போயிட்டு வாரம். வணக்கம். வணக்கம். சரி, பிள்ளைக்கு என்ன பேர்? காஷ்மீரா. காஷ்மீரா எங்க இருந்து வாரீங்க? காஷ்மீரா அந்த இடம் இது. சரி, காஷ்மீரா அந்த இடம் இது. இப்ப வியாபாரம் செய்யற இடம் இது. காஷ்மீரா நெல்லி அடியோ, பருத்தித்துறையோ, மதுரையோ, எந்த இடம் நீங்க இருக்கிறது? பருத்தித்துறை. சரி, இன்றைக்கு இந்த இடத்துல என்ன கடை வச்சிருக்கிறீங்க? மரக்கறி கடை. உங்களுக்கு என்னென்ன மரக்கறி இருக்குது சொல்லுங்க பாப்போம். உங்களோட இருக்கிற மரக்கறிகளை. கேரட் இருக்குது, தேசிக்காய் இருக்குது, பம்கின் இருக்குது, வெங்காயம் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, பாவக்காய். எங்க இருக்குது பாவக்காய்? இதுல பாவக்காய காணல. அது பாவக்காய் இல்லையே, அது வேற ஒரு கோவா. சரி, ஓகே. இதுல தக்காளி பழம் எங்க இருக்குது? சரி, பீட்ரூட் எங்க இருக்கு? இங்க இருக்குது. சரி, இந்த கேரட் விரும்பி சாப்பிடுற ஒரு விலங்கு எது சொல்லுங்க பாப்போம். கேரட் ஒரு விலங்கு விரும்பி சாப்பிடும். குட்டியா இருக்கு. முயல். சரி, ஓகே, நன்றி. ஆய்போவன். சரி, ஓகே. நீங்க ஒரு சிங்கள மொழியில எங்களை வரவேற்றுக்கிறீங்க. நீங்க சிங்கள பெண்ணா? உங்களுக்கு சிங்களம் தெரியுமா? அதுதானே நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்குதா? எனக்கு சிங்களம் தெரியாது. சருக்கு சிங்களம் தெரியுமோ? இல்லையே. அப்ப என்ன செய்வோம்? அப்ப இந்த கடையில பொருட்கள் வேண்டியலாது. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? சரி, அப்ப எங்களுக்கு சிங்களம் சொல்லி தாரீங்களா? சரி, சிங்களத்துல வணக்கம் என்றா என்ன சொல்லுவாங்க? ஆய்போவன். சரி, ஓகே. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு? நல்லா இருக்கிறீங்க. சரி, ஓகே. இந்த இடத்துல என்ன கடை வச்சிருக்கிறீங்க? டாய்ஸ். சரி, அப்ப இந்த டாய்ஸ் எல்லாம் நீங்களே எடுத்து விளையாடிட்டு வச்சிருக்கிறதா அல்லது விக்கிறதுக்கு மட்டுமா? சரி, விக்கிறதுக்கு மட்டும். சரி, இதுல இதுக்கு என்ன பெயர்? பிபி. சரி, இதுக்கு என்ன பெயர்? சரி, ஓகே. வேற அலிஸ்பான் இந்த விலை என்ன? SCI 200 ரூபா. சிங்களத்துல சொன்னீங்களே, எனக்கு சிங்களம் தெரியாது பாருங்க. சரி, ஓகே, நன்றி. நல்ல வடிவா சிங்கள இப்ப வேற ஒரு ஊர்ல இருந்து வந்து நெல்லியடியில ஒரு நல்ல ஒரு கடை வந்து போட்டிருக்கிறீங்க. நல்ல அழகா இருக்குது.
நூறு தேசிய தேசியா ஜூரி என்ன விலை 60 ரூபா ரூபா இது என்ன விலை 50 ரூபா ஆ? 50 ரூபா ரெண்டும் தேங்காய் தானே இதுவும் தேங்காய் இதுவும் தான் ஏன் அப்படி இது 60 இது 50ன்றீங்க இது பெருசு இது சின்ன சரி அப்ப பக்கத்துல இருக்கிறதுக்கு என்ன பேர் முட்டை வாத்து முட்டையா கோழி முட்டையா கோழி முட்டை கிட்ட வச்சு கதைங்க கோழி முட்டை கோழி முட்டை சரி கோழி முட்டை ஒன்றுன்ற விலை என்ன டைம் ஃபார்ம் சரி அப்ப கோழி முட்டையில ரெண்டு வகை வச்சிருக்கிறீங்க அது என்ன கோழி முட்டை இது என்ன கோழி முட்டை அது கோழி முட்டை ஆ? அது கோழி முட்டை அது ஃபார்ம் கோழி முட்டை இது ஊர் கோழி முட்டை அப்படியா சரி okay. வணக்கம் சரி பிள்ளைக்கு என்ன பேர் ஆருஜா ஆருஜா சரி ஆருஷா என்ன கடை வச்சிருக்கிறீங்க ஸ்நாக்ஸ் கடை ஸ்நாக்ஸ் கடை சரி ஸ்நாக்ஸ் கடையில இருக்கிறதுல என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது உங்கள்ட்ட பாப்கார்ன் பாப்கார்ன் இருக்குது இது என்னது சார் சரி இது சரி இதெல்லாம் வந்து நீங்க வீட்டுல தயாரிச்சதா அல்லது கடையில வாங்கினதா வீட்டுல தயாரிச்சது குட்டி யார் செய்தது செய்யல வீட்டு அம்மா செய்தவாவா அப்பா செய்தவாவா நீங்க செய்தீங்களா கடையில வாங்கி அப்ப வீட்டுல செய்த கடையில வாங்கி வீட்டுல செய்தது அப்படித்தானே சரி அதெல்லாம் பேக் பண்ணினது யார் அப்பா அம்மா அப்பாவும் அம்மாவும் சரி ஓகே நல்ல வடிவா எல்லாம் பேக் பண்ணிக்கிறீங்க பாப்கார்ன் விலை என்ன 20 ரூபா 20 ரூபா சரி இப்ப கச்சான் 20 ரூபா 20 ரூபாய் எல்லாமே 20 ரூபாய் தான் சரி உங்களோட கடைக்கு என்ன பேர் எது எடுத்தாலும் 20 ரூபாய் என்ன இருக்கிறீங்க அப்ப இந்த இடத்துல எது எடுத்தாலும் 20 ரூபாய் அப்ப நான் இந்த கூடையோட எடுக்க போறேன் இந்த கூடையோட எடுத்தா எவ்வளவு 20 ரூபாய் தானே என்ன போட்டிருக்கிறீங்க இதுல எது எடுத்தாலும் 20 ரூபான்னு போட்டிருக்கிறீங்க அப்ப நான் இதை எடுக்க போறேன் எனக்கு 20 ரூபாய் தானே அப்படித்தானே இல்லையே சரியோ சரியே சரி அப்ப இது எடுத்தா ஏன் அப்படி 20 ரூபா 20 ரூபாவா இப்படி எடுத்தாலும் 20 ரூபாவா ஆமா சரி அப்ப லாபம் போல இருக்கு ஒன்று எடுத்தா தான் 20 ரூபான்னு சொல்லணும் சரி என்ன இப்படி ஒரு பீஸ் தான் 20 ரூபா அப்படியா சரி ஓகே சரி நன்றி அனன்யா இந்த இடத்துல என்ன கடை வச்சிருக்கிறீங்க சர்வத் கடை சர்பத் கடை அனன்யா கூல் பார் இருக்குது சரி உங்கள்ட்ட என்னென்ன சர்பத் வச்சிருக்கிறீங்க என்ன கலர்ல இருக்கு சர்பத் பிங்க் கலர் பிங்க் கலர் ஒரு சர்பத் என்ன விலை 100 சரி சர்பத்துக்கு என்னென்ன எல்லாம் போட்டு தருவீங்க ஜெலி ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு தருவீங்களா சரி நல்ல கூலா இருக்குதா உங்களோட சர்பத் சரி வேற என்ன கடை வேற என்ன இருக்கு உங்களோட கடையில கிரீம் சர்வத் கிரீம் சர்பத் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சரி எல்லாம் வச்சிருங்க நாங்கள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து உங்கள்ட்ட ஐஸ்கிரீம் சர்பத் எல்லாம் வேண்டி குடிக்கிறோம் சரிதானே கூலா இருக்குதானே எனக்கு கூலா தான் வேணும் ஏன்னா வெளியால வைக்க ஐஸ் போட்டு தாவோம் சரி ஓகே அப்ப நாங்க சுத்தி கொண்டு வாரோம் நன்றி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஆத்விக் சரி ஆத்விக் இந்த இடத்துல என்ன கடை வச்சிருக்கிறீங்க பழம் பழங்கள் வச்சிருக்கிறீங்க சரி உங்கள்ட்ட அப்ப வாங்க எல்லாரையும் இப்ப நீங்க பழத்தை வியாபாரம் செய்ய போறீங்க எப்படி வியாபாரம் செய்வீங்க நீங்க வாராக்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க பாப்போம் லாபாய் ஓடி வாங்க லாபாய்ன்னு சொல்லுங்க பாப்போம் எல்லாம் மல்லிகை ஓடி வாங்கன்னு சொல்லுங்க சத்தமா எல்லாம் மலிவா இருக்குது ஓடி வாங்க எல்லாம் சுத்தமான ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கிறோம் சரி இதுல என்னென்ன பழம் வச்சிருக்கிறீங்க ரம்புட்டான் இருக்குது அன்னாசி ஓகே மாம்பழம் ஓகே மாங்காய் சரி இதுல மாங்காய் மாம்பழம் இது என்ன மாம்பழம் அது என்ன மாம்பழம் காய் மாம்பழம் பழம் மாம்பழம் பாய் மாம்பழம் பழம் மாம்பழம் சரி வேற என்ன இருக்கு கொய்யாக்காய் வாழைப்பழம் இது என்ன பழம் நாவல்பழம் இல்ல மாதுளம் பழம் இல்ல என்ன பழம் தோடங்காய் சரி ஓகே இது என்ன பழம் இது மங்குஸ்தான் சரி ஓகே நல்ல இனிப்பான பழங்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க நல்ல அழகா இருக்குது சத்தான பழங்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க சரி நன்றி எல்லாம் மருந்தடிக்காத பழம் தானே
ஒண்ணும் மருந்தடிக்காத பழம் தானே? ஓ சரி, ஓகே, நன்றி. உற்பத்தி பொருட்களா? எனக்கு உடுப்பட்டி பொருட்கள் என்று கேட்டது. எனக்கு உண்மையா அப்படித்தான் கேட்டது. சத்தமா சொல்லுங்க, என்ன பொருட்கள் வச்சுக்கிறீங்க? கைவினை பொருட்கள் வச்சுக்கிறீங்க, அப்படியா? சரி, கைவினை பொருட்கள். இதுல என்னென்ன பொருட்கள் வச்சுக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். இது என்னது? கூட. சரி, அப்ப இது என்னது? பூச்சாடி, அழகு சாதன பொருட்கள். சரி, அப்ப இது என்னத்துக்கு வைப்பாங்கன்னு தெரியுமா? இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க? என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க? டீ கப்புகள் வைக்கிறதுக்கு, சூடான கப்புகளை மேசையில வைக்க, இந்த மேசை சீனிகள் பழுதாகாம இருக்கிறதுக்கு வைக்கிறது. சரி, இது என்ன விலை? என்ன விலை? 250 ரூபாய் இருக்கிறீங்க. அப்ப எனக்கு குறைஞ்சு தர மாட்டீங்களா? 200 ரூபாய்க்கு தர மாட்டீங்களா? தருவீங்களா? சரி, அப்ப சரி, வேறு என்ன இருக்கு உங்கள்ட்ட? அது என்ன பொருட்கள்? அது என்ன பொருள்? கலானியோட. இதெல்லாம் யார் செய்தது? இதெல்லாம் யார் செய்தது? அப்பா. சரி, ஓகே, நன்றி. கேளுங்கள் கேளுங்கள் குழந்தைகளே கேளுங்கள், உடலுக்கு சக்தி தரும் நல்ல உணவை கேளுங்கள். கேளுங்கள் கேளுங்கள் குழந்தைகளே கேளுங்கள், உடலுக்கு சக்தி தரும் நல்ல உணவை கேளுங்கள். ஆப்பிள், ஆரஞ்சு, ஆரஞ்சு சாப்பிட சாப்பிட இனிப்புதான், உடலுக்கு நல்ல சக்தி தான். நானும் சாப்பிட்டால் ஆரோக்கியம் அதிகம். கேளுங்கள் கேளுங்கள் குழந்தைகளே கேளுங்கள். பால் குடித்தால் வலிமைதான், தாய் சாப்பிட்டால் சுகம்தான், அம்மா சமைத்த உணவுதான் நம் உடலுக்கு நன்னும் நல்லதுதான். காலை உணவு சாப்பிட்டால் மாலை முழுதும் சக்திதான், நேரம் தாம சாப்பிட்டால் ஆரோக்கியம் தான். கேளுங்கள் கேளுங்கள் குழந்தைகளே கேளுங்கள். ஒரு நல்ல அழகான ஒரு பாட்டுக்கு பாடி இருக்கிறீங்க. சரி, இந்த பாட்டு எல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? யார் இதெல்லாம் சொல்லி தந்தது? இந்த பாட்டு எல்லாம் குளோபல்ல இருக்கிற டீச்சர்ஸ் ஆக்கள் சொல்லி தந்ததையா? சரி, ஓகே, சரி, இந்த பாட்டு எல்லாம் சொல்லி தந்த டீச்சர் யார்? டீச்சருக்கு என்ன பேர்? சுகன்யா மிஸ். சரி, ஓகே, சரி. அப்ப இதுல இடத்துல என்ன கடை வச்சிருக்கிறீங்க நீங்கள்? என்ன கடை வச்சிருக்கீங்க? ஃப்ரூட்ஸ் கடை. சரி, ஓகே. என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது காட்டுங்க பாப்போம். உடம்பு இதுல என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸா காட்டுங்க பாப்போம். அன்னாசி, பப்பாசி, அன்னாசி, என்ன பழம்? கொய்யாப்பழம், தர்பூசணி, கடைசியா அன்னாசி ஆப்பிள். கிட்ட வாங்க. அன்னாசி ஆப்பிள், கொய்யா. சரி, அப்ப இந்த இதுக்கு என்ன பேர்? இதுக்கு தர்பூசணி. தர்பூசணி என்ன விலை? 50 ரூபாய். சரி, பப்பாசி என்ன விலை? அப்ப இது எடுத்தாலும் 50 ரூபாய். அப்படியே அன்னாசி 100 ரூபாய். சரி, கொய்யா 100 ரூபாய். இதுல என்னென்ன விட்டமின் இருக்குது சொல்லுங்க பாப்போம். அன்னாசில என்ன விட்டமின் இருக்குது? சத்தமா சொல்லணும். அன்னாசில விட்டமின் சியும் பியும் இருக்குது. அப்ப பப்பாசில சரி, அப்ப கொய்யாப்பழத்துல என்ன விட்டமின் இருக்குது? சி இருக்குது. வேற தர்பூசணியில ஏபிசி இருக்குது. சரி, அப்ப உங்க இதுல இருக்கிற இந்த காசுப்பட்டியும் 100 ரூபாவா? இந்த காசுப்பட்டி எனக்கு தாரீங்களா? 100 ரூபாய் தாரணும். இந்த காசுப்பட்டியை தாங்க தாரீங்களா? இல்லையே. அப்ப இதுல இருக்கிற உங்களோட வியாபாரம் செய்த காசு இருக்குது, அப்படியா? சரி, ஓகே, நீங்க நல்ல வியாபாரம் செய்யுங்க. போயிட்டு வந்து வாங்கி சாப்பிடுறோம் உங்கள்ட்ட. நன்றி. பிள்ளைக்கு என்ன பேர்? பவிஷாவா பேர்? சரி, பவிஷா என்ன கடை வச்சிருக்கிறீங்க?
கேக்கடை கேக் கடை, கேக் ஷாப் ஒன்று வச்சிருக்கீங்க, பவிஸ் கேக் ஷாப். சரி, உங்களோட கேக் கடை என்னென்ன அழகா வச்சிருக்கிறீங்க? சரி, தலையில என்ன போட்டிருக்கிறீங்க சொல்லுங்க. தலைமையர் கொட்டுப்படாமலுக்கு சாப்பாட்டுல தலைமையர் கொட்டுப்படாம இருக்கிறதுக்கு தலையில கேப் போட்டிருக்கிறீங்களா? சரி, ஓகே. அப்ப கையில கிளவுஸ் ஏன் போட்டிருக்கிறீங்க சொல்லுங்க. சரி, ஓகே. நல்ல சுத்தமா ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கிளவுஸ் போட்டிருக்கிறீங்க, அப்படித்தானே? சரி, ஓகே, நன்றி. இல்ல என்ன கடை வச்சிருக்கிறீங்க? என்ன பேர் உங்களோட கடைக்கு? ஆரியன் ஆரியன் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்பாட். என்ன வச்சிருக்கிறீங்க? என்ன வச்சுக்கிறீங்க உங்களோட கடையில? என்ன பொருட்கள் இருக்குது? ஜூஸ் ஜூஸ். என்னென்ன ஜூஸ் இருக்குது? என்னென்ன ஜூஸ்? வாட்டர்மெலன் வாட்டர்மெலன், ஆப்பிள் ஆப்பிள், பப்பாசி பெப்பர் ஜூஸ். வெல். டொமேட்டோஸ் தும்பு முட்டாஸ். சைக்கிள்ல தும்பு முட்டாஸ் கொண்டு விக்கிறீங்களா? சைக்கிள்ல தும்பு முட்டாஸ் கொண்டு விக்கிறீங்களா? சரி, நான் எனக்கு தும்பு முட்டாஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப இங்க இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு இது தும்பு முட்டாஸ் இல்லையே, இதுக்கு வேற ஒரு பேர் இல்ல. இது தும்பு முட்டாஸ் இல்லையே, இதுக்கு வேற பேர். பஞ்சு முட்டாஸ். அதுதானே பார்த்தேன். இது தும்பு முட்டாஸ் இல்லையே, இது பஞ்சு முட்டாஸ். சரி, பஞ்சு முட்டாஸ் ஒரு பேக் என்ன விலை? என்ன விலை? சொல்லுங்க. 20 ரூபாவா? சரி, ஓகே. வடிவா லாபமா விக்கிறீங்க. சரி, இதுல ஒன்று இருக்கு, இதுக்கு என்ன பேர்? சோளம் பொரி. சரி, எல்லாம் வச்சிருக்கிறீங்க, நல்லா அழகா இருக்குது. தும்பு முட்டா சைக்கிள்ல ஓடி விக்க இன்னைக்கு வித்தாச்சா? இங்க குளோபல் மெட்ரோ கம்பெனில வந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வித்தாச்சா? ஓ, சரி, ஓகே, நன்றி. நன்றி. தம்பிக்கு என்ன பேர்? தம்பிக்கு என்ன பேர் சொல்லுங்க. அஜன். சரி, தம்பி என்ன கடை வச்சுக்கிறீங்க இந்த இடத்துல? மரங்கள். மரங்கள். மரங்கள் என்னென்ன மரம் இருக்குது பிள்ளைகிட்ட? துபாய் ரோஸ். சொல்லுங்க, என்னென்ன மரம் இருக்குது? ரோஸ் இருக்குது, வேற கமுகு இருக்குது, வேற பட்டிப்பூ, வேற. சரி, இதெல்லாம் என்ன விலை? ஒரு கண்ணுண்ட விலை என்ன? 100 ரூபா. சத்தமா கடைக்கணும். தம்பிக்கு என்ன பேர்? தம்பி இந்த கடைக்கு என்ன பேர்? அஜன் பசுமை சோலை. சொல்லுங்க. அஜன். தம்பி இந்த கடைக்கு என்ன பேர்? அஜன். அதுல எழுதி இருக்கு அஜந்த் பசுமை சோலை. சரி, அப்ப இந்த மரங்களை வச்சு மழைய வர வைக்கணும்ன்றதுக்காக மரங்களை விக்கிறீங்களா இந்த இடத்துல? மரம் வச்சா என்ன நன்மை கிடைக்கும்? மழை வருமா? ஓ, சரி, ஓகே, நன்றி. நன்றி. வணக்கம். ஹலோ. என்ன பேர்? என்ன பேர் பிள்ளைக்கு? அபியவிக்கா. சரி, ஓகே. இந்த பிள்ளை என்ன கடை வச்சிருக்கீங்க இந்த இடத்துல? பூக்கண்டு கடை. பூக்கண்டு கடை. சரி, ஒரு பூக்கண்டு இந்த விலை என்ன? 50 ரூபாய். 50 ரூபாய். 50 ரூபாய். இந்த விலை கூட எழுதி இருக்கு. 180. சரி, 180 ரூபாய். என்னென்ன பூக்கண்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவர் 3 பூக்கண்டு பேர் சொல்லுங்க. செவ்வந்தி. செவ்வந்தி. சைப்ரஸ். வாடாமல்லி. சரி, வாடாமல்லிகையில என்ன? அந்த வாடாமல்லிகைன்னு ஏன் பேர் வந்தது? அந்த பூ வாடாதா? நல்ல வாசமா இருக்குமா? எந்த பூ நல்ல வாசம் கூடின பூ? எந்த பூ? எந்த பூ நல்ல வாசமா இருக்கும் எங்களுக்கு? ரோசா பூவா மல்லி பூவா? இதெல்லாம் மூட்டை நிக்குதா? உங்களோட விட்டா வச்சுக்கிறீங்களா? கண்டுறீங்களா? உங்களோட விட்ட நிக்கலாம். உங்களோட விட்ட. சரி, நல்ல அழகா வச்சிருக்கிறீங்க. நன்றி. நன்றி. குளோபல் மெட்ரோ கம்பஸ் நெல்லியடியில இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நெல்லைகள் இந்த நிறைய சந்தைகளை பார்வையிட்டு இருந்தோம். அந்த சந்தைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல கூறணும் அன்பா தெரிவித்துக் கொள்றோம். உண்மையிலே இன்று இந்த குளோபல் மெட்ரோ கேம்பஸினுடைய சந்தையை முழுமையாக பார்வையிட்டு இந்த முழுமையாக பார்வையிட்ட பொழுது இந்த சந்தையிலே
பிள்ளைகளினுடைய ஆளுமையை வளர்க்கக்கூடிய வகையிலே அனைத்து நிகழ்வுகளும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மரக்கறி ஜூஸ் கடை, பூக்கண்டு, இப்படியான பல்வேறு வகைப்பட்ட இதிலே பிள்ளைகளினுடைய ஒவ்வொரு விருத்தியை, மொழி விருத்தியாக இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளினுடைய கணித விருத்தியாக இருந்தாலும் சரிதான், அழகியல் உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில, சுற்றாடல் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய வகையில உண்மையிலே இந்த சந்தை இன்று ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே இந்த மாணவர்கள் அனைவரும் குதூகலத்தோடு, பெற்றோர் உட்பட அனைவரும் இந்த சந்தையிலே பங்கேற்று கொண்டிருப்பதை என்னால் காணக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி. இன்றைய சந்தையை பற்றி உங்களுடைய கருத்தை தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி. உண்மையிலே இந்த இடத்துல அந்த பிள்ளைகள் வந்து எப்படி அந்த சந்தைகளை கையாளுகிறார்கள், சந்தையில் வருகின்றவர்களை எப்படி கையாளுகின்றார்கள் என்பதை பார்த்திருந்தோம். நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் கூடுதலான பிள்ளைகள் அதை சரியாக சொல்லியிருந்தார்கள். அது வந்து உண்மையிலே இந்த குளோபல் மெட்ரோ கேம்பஸிலே படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களை பயிற்றுவித்திருக்கின்றார்கள். அதே போல இந்த பெற்றோர்களும் அவர்களை ஊக்குவித்து இந்த நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்து இந்த ஒருங்கிணைப்புகளையும் செய்து சீராக அமைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே குளோபல் மெட்ரோ கேம்பஸும் அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒரு உந்து சக்தியாக இருந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடாத்தி இருக்கின்றார்கள். உண்மையிலே நீங்கள் சொல்லணும், இந்த நிகழ்வை சிறப்பாக நடைபெறதுக்கு வந்து நிறைய வகையில வந்து நாங்கள் நிறைய சகல்களை சந்திச்சிருப்போம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒருங்கமைத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு கருப்பொருளை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு சந்தையை வைக்கிறதுக்கு ஒரு பெற்றார்ட்டையும் கதைச்சி இதை செய்யறதுக்கு செய்தீங்கள். அதே போல இந்த நிகழ்வுல பிள்ளைகள் எப்படி செய்திருந்தார்கள்ன்றது உங்களோட கருத்து. உண்மையில் இந்த சந்தை நிகழ்வானது இந்த கல்வி அமைச்சால எங்கள்கிட்ட கல்வி திணைக்களத்தாலே கொண்டு வரப்பட்டது நோக்கமே பிள்ளைகள்ல இந்த இயற்கை என்ற விடயத்துல தங்களோட வீட்டில் உள்ள பொருட்களை இங்க கொண்டு வர்றதும் அதை ஊக்கப்படுத்துறதும், அதே நேரம் பிள்ளைகள் வந்து அந்த பொருட்களின் அளவுகள் அந்த வேறுபாடு பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கமும், மற்றது ஒரு சமூகத்தோட ஒத்து போற நிகழ்வு. இதை நாங்கள் செய்ய வெளிக்கிடையில் உள்ள இடர்பாடுகள், இது குழந்தைகள் மழலைகள் மற்ற பாடசாலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாதிரி இல்லை. இது வந்து 5 வயது அப்ப பெற்றோட்ட ஒத்துழைப்பு, பெற்றோட்ட முழு அர்ப்பணிப்பு தான் இந்த இதை சிறப்பாக செய்யறதுக்கு ஒரு, அதை விட முக்கியமா ஆசிரியர்கள் இந்த பங்கு. பிள்ளைகளுக்கு கற்பித்தலோட இது அனுபவ ரீதியான ஒரு கல்வியை கொடுக்கறதுல இந்த ஆசிரியர்கள் இன்றைக்கும் இந்த குளோபல் மெட்ரோ கேம்பஸ் ஆசிரியர் முன்னிற்கிறார்கள். அதுல வந்து பிள்ளைகளுக்கு அதை நிறங்கள் தொட்டு, உருவங்கள் தொட்டு, அதன் அளவு தொட்டு அனைத்தும் இன்றைக்கு பிள்ளைகள் அனுபவ ரீதியாக பெற்றுக்கொள்கிறார்கள். இதுல எங்களுக்கு வார இடர்பாடு சவால்கள் என்னென்றா, இப்ப ஜூஸ் இதுவும் பெறும், ஐஸ்கிரீமும் பெறும், அதே நேரம் எங்களுக்கு இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருட்களும் பெறும். அதுக்குத்தான் நாங்க கூட ஊக்கப்படுத்துறது. அதுல வந்து அந்த இடங்கள் ஒதுக்கி கொடுக்கறதுலையும் சில இடர்பாடுகள் வரும், அளவுகள் இதுகள் எல்லாம் மற்ற நேரத்துக்கு ஆரம்பிக்கிறதுலையும் எல்லாத்தையும் சிறப்பாக ஆசிரியர் ஒழுங்கமைப்பு. கிட்டத்தட்ட இது இன்றைக்கு ஒரு நாள் மாதிரி இருக்கு, அவை 1 மாச உழைப்பு, 1 கிழமை உழைப்பு இந்த வழிபாடு சிறப்பாக இன்றைக்கு நடந்திருக்குது. அதுல அவையின் பங்கு மிகப்பெரிய பங்கு ஒன்று இருக்குது, பெற்றோர்கிட்ட பங்கும் இருக்குது. அதே நேரம் தன் நேரத்தை ஒழுங்கு தந்து எங்க ஊக்கப்படுத்தின எமது உதவி கல்வி பங்கு இன்றைக்கும் இந்த குளோபல் மெட்ரோ கேம்பஸ் மிகப்பெரிய பலமா இருக்கின்றதை இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. உண்மையிலே நானும் நீண்ட வருட காலமாக இப்ப உங்களுடைய குளோபல் மெட்ரோ கேம்பஸ் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப நானும் ஒவ்வொரு வருடமும் பார்ப்பேன். சத்யசீலன் சார் அவர்களும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்கள் அழைத்தால் அவர் கட்டாயமாக அந்த நேரத்துக்கு வருகை தந்து உங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பா செய்திருவார். அந்த வகையில சத்யசீலன் சார் அவர்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் குளோபல் மெட்ரோ கேம்பஸினுடைய விளையாட்டு போட்டியும் சரி, இந்த கலை விழாவும் சரி, மற்றது பிள்ளைகளை கௌரவிக்கிறதுமா ஒவ்வொரு வருஷமும் அந்த 5 வயசுல தரம் 1க்கு போற பிள்ளைகளை நாங்கள் பல்கலைக்கழகத்துல செய்யற கன்வகேஷன் மாதிரி உங்களுடைய ஸ்கூல்லையும் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த பிள்ளைகளை கௌரவிச்சு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். பட்டமளிப்பு விழான்னு சொல்லி உண்மையில ஒவ்வொரு வருஷமும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் உண்மையில ஒரு சிறப்பான ஒரு விடயம். அனைத்து கல்வி நிலையங்களிலும் அதை
இப்போது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் நீண்ட வருட காலமா நீங்கள் ஆரம்பிச்சதுல இருந்தே அதை செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நானும் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 5 வருஷத்துக்கு கிட்ட நான் உங்களோட பயணிச்சு கொண்டிருக்கிறேன். 4 வருஷம் நினைக்கிறேன், சரியா இல்ல, ஆனா உங்களோட பயணிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப நான் பார்த்ததுல உண்மையில நிறைய பாடசாலைகளுக்கு சென்றிருக்கிறேன். குளோபல் மெட்ரோ கேம்பஸ் சிறந்த முறையில ஒழுங்கமைப்புல அந்த பிள்ளைகளையும் சரி பெற்றோரையும் சரி அனைவருடையும் கலந்து ஆலோசித்து சரியான நேரத்துக்கு சொன்ன நேரத்துக்கு சார்பா தொடங்குறதுலையும் சரி சொன்ன நேரத்துக்கு சரியா முடிக்கிறதுலையும் சரி சிறப்பா செய்திருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல என் சார்பா என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. இதோட முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் எந்த நிகழ்வை நடத்தினாலும் ஆவணப்படுத்தல் மிக முக்கியம். அதில் வெளியில கொண்டு வர அது வந்து இந்த சரியான தரத்தை வந்து வெளியில எவ்வளவுதான் நாங்கள் செய்தாலும் எங்களோட ஒரு வட்டத்துக்குள்ள அடங்கிடும். ஆனால் உண்மையா எங்களோட குளோபல் மெட்ரோ கேம்பஸ் கடந்த 4 வருடங்களாக வர்ணனையே அது மட்டுமில்ல உயிரோட்டமான ஒரு வார்த்தைகளையும் தந்து அந்த நிகழ்வை அந்த ஆவணப்படுத்தி அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு நிரூஷன் அவர்கள் மிகப்பெரிய பங்கு. அவர் எதுவுமே எதிர்பார்க்காமல் தன்னை எப்போ கூப்பிட்டாலும் எப்போ சொன்னாலும் இறுதி நேரத்தில் சொன்னாலும் வந்து எந்த ஒரு இதையும் எதிர்பாராமல் தன்னார்வமா எங்களை செய்து கொண்டு வர்றதும் மிகப்பெரிய எங்களோட வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு. இது நன்றிக்கு அப்பால நாங்கள் அவருக்கு அதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மிக நன்றி. அதை நான் உண்மையில ஒன்றையும் எதிர்பார்த்து இதெல்லாம் செய்யறதில்லை. எனக்கு விருப்பம் எங்கு யார் அழைத்தாலும் முதலாவது ஆளாக நின்று இதை செய்யணும் என்றதான் என்ற விருப்பம். யார் என்ன உதவி என்று கேட்டாலும் அதை செய்யணும். இது வர்ணனை என்பது எனக்கு பிடிக்கும். வர்ணனை என்பது எனக்கு ஒரு பிடித்த ஒரு தொழில். அதே போல இதை வந்து நான் தொழிலாக செல்வதில்லை. இது யார் அழைத்தாலும் உடனே முதலாளாக நிற்பதும் நான் தான். இந்த துறையிலே மாணவர்களையும் மலர வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. தனியாக ஒரு சில பேர் நினைக்கிறது வந்து இந்த துறை என்பது மீடியா துறை என்பது வந்து சில பேர் மீடியா துறை என்னோடனே பயப்படுறது. ஆனா அப்படி இல்லை. இந்த மீடியா துறையில பிள்ளைகளும் வளர வேண்டும். அனைத்து துறைகளிலும் பிள்ளைகள் தங்களுடைய திறமையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதே போல நீங்கள் எப்போது அழைத்தாலும் என்னுடைய பங்களிப்பு உங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. சரி அக்கா, வணக்கம். நாங்கள் குளோபல் மெட்ரோ கேம்பஸுடைய மலையாள சந்தையிலே இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள்ல இந்த வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஒவ்வொரு கருப்பொருள்ல சந்தைகளை அமைச்சிருக்கிறார்கள். இந்த வயலோட பிள்ளைன்ற பேர் வந்து ஜெயித்ரன். உங்களோட பிள்ளை வந்து இந்த இடத்துல ஒரு சந்தை ஒன்று போட்டுக்கிறார். இந்த கடை அமைப்பை வந்து நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீங்க. இந்த கடை அமைப்பை செய்து நல்ல ஒரு அழகான ஒரு பாப்கார்ன் கடை தானே, பாப்கார்ன் கடை வந்து நல்ல கோன் ஷாப் வந்து நல்லா அழகா செய்திருக்கிறீங்க. சரி, இந்த சந்தைகளை அமைச்சு இந்த செய்ததுல இன்னைக்கு நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமான சந்தைகள் அமைச்சிருப்பார்கள். நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு இந்த சந்தைகள் அமைச்சதுல உங்களோட கருத்து என்ன? இப்ப வந்து இப்படியான பிள்ளைகளுக்கு 5 வயசு பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சந்தையை அமைச்சு கொடுக்குறதுன்ற வந்து ஒரு சிறந்த விஷயம். ஏன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் வருகின்ற ஆட்களோட கதைச்சு அவர்களுடைய அந்த பேச்சு திறனை வளர்க்கிற ஒரு சந்தையாக இது அமைகின்றது. இந்த இடத்துல உங்களோட பிள்ளைகள் எப்படி அந்த வர்றவர்களோட எப்படி கதைச்சு எப்படி இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறன்றதை நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். முதலாவது நான் குளோபல் மெட்ரோ கேம்பஸுக்கு தேங்க்யூ சொல்றேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் மகனுக்கு கிடைச்சிருக்குது. என்னன்னு சொன்னா 5 வயசு சொல்லும் போது நாங்கள் எங்களோட ஜெனரேஷன் கால பகுதியில ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நாங்க ஃபேஸ் பண்ண பயப்படுவோம். நான் இன்றைக்கு அதே ஒரு மனநிலையில தான் வந்தேன். மகன் வந்து ஸ்கூல் என்வாயன்மெண்ட் பழக்கப்பட்டது. ஆனா இந்த மார்க்கெட் வேறு ஆக்கள் வரைக்கும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு யோசிச்சிருந்தனால், ஆனா வந்து அவர் நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே இருக்கிற தானே தான் கெஸ்ட் வரைக்கும் வெல்கம் பண்றார். எழுப்பி நின்று என்ன வேணுமென்று கேட்டு போகும்போது ஒரு தேங்க்யூ சொல்றார். அவ்வளவு விஷயங்களும் இந்த ஸ்கூலால சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. பிள்ளை வந்து நாங்க சில சொல்லி கொடுத்து கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு பொப்போனை பற்றி கேட்டா என்ன சொல்ல வேணுமென்று. ஆனா அதோட கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துட்டு இதுல வந்து மெட்டாக்கள் வந்து வாங்க வந்து கேஷுவலா கதை கேட்க நான் ஷொக் ஆனேன். ஸோ இந்த சந்தர்ப்பம் வந்து பிள்ளை பப்ளிக்கோட ஒரு சமூகத்தோட இணைஞ்சு தொடர்பாடுறதுக்கு மிகவும் சிறப்பானதாக அமைந்திருந்தது. அதே நேரம் நாங்கள் பிள்ளைகளோட சேர்ந்து இப்ப எங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் தரப்பட்டது, நாங்கள் பிள்ளைகளோட நிக்கலாம் என்று சொல்லி. இப்ப நாங்கள் பிள்ளைகளோட நிக்கல வந்து நாங்களும் பிள்ளைக்கும் இடையில நாங்கள் இப்ப எல்லாருமே வேலையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுலயே ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு 3 மணித்தியாலம் பிள்ளைக்காக செலவு செய்ய இன்றைக்கு அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருக்குது, எங்களுக்கும் ஒரு மன நிறைவா இருக்குது. இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு தந்ததுக்கு நான் மிக்க நன்றி குளோபல் மெட்ரோ கேம்பஸுக்கு சொல்லிக்கிறோம். உண்மையிலே நீங்கள் கூறியிருந்தது சரி. இப்ப நான் நிறைய பிள்ளைகளை இந்த இடத்துல பாத்துறேன். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை இந்த இடத்துல மார்க்கெட் அமைச்சதுல பாத்திருந்தோம். ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு மாதிரி. அப்ப நிறைய பிள்ளைகள் நல்ல ஒரு திடகாத்திரமா ஒரு சொல்லி கொடுக்காங்க. உண்மையிலே 100க்கு 90-80 விதமான பிள்ளைகள் தாங்களா தான் காய்ச்சிருந்தார்கள். ஒரு சில பிள்ளைகள் மட்டும் என்னன்னு சொன்னா
பிள்ளைகள் சில பேருக்கு வந்து வெக்கங்கள் புதுசா ஆக்களை கண்ட உடனே கதை வாரது குறைவு. ஒரு சில பிள்ளைகளை தவிர கூடுதலான பிள்ளைகள் வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர்களாக பதில் சொல்லி இருந்தார்கள். அந்த இடத்த இப்ப நான் வந்து இது வந்து தனியா பெற்றோர்களால மட்டும் இது வந்து சாத்தியம் இல்லை, ஆசிரியர்களால தான் இது சாத்தியம். என்ன சொல்லி சொன்னா ஆசிரியர்கள் இந்த பாடசாலைக்கு வருகின்ற பிள்ளை 3 வயதுல நாங்கள் அவர்களை இந்த நர்சரிக்கு அனுப்புறோம். அந்த 3 வயசுல அனுப்புற பிள்ளைகள் வந்து 5 வயசு வரை கிட்டத்தட்ட 3 வயசு 4 வயசு 5 வயசுல 3 வருஷம் இந்த பிள்ளைகள் இந்த பாடசாலையில கல்வி அவர்கள் 3 வருஷமா இந்த ஆசிரியரோட பயிலும் போது அவர்கள் வந்து தங்களுடைய நல்ல குணங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வாறு மற்றவர்களுடைய பழக வேண்டும், அவர்கள் எவ்வாறு உரையாட வேண்டும், எவ்வாறு பெற்றோர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்றதை வந்து நாங்கள் இப்ப சிறு பிராயத்திலேயே பெற்று கொடுக்கிறோம். அது வந்து உண்மையிலே ஆசிரியர்களுக்கு தான் அந்த இது வந்து சேரணும். வேணும்னு சொல்லி சொன்னா ஆசிரியர்கள் அவர்கள் எவ்வாறு அந்த பிள்ளைகளை வளர்க்கிறார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்றோம். வேணும்னு சொன்னா தனியாக பெற்றோர்கள் மட்டும் வீட்டில் வச்சு சொல்லி கொடுத்து அதை உண்மையில ஊக்கப்படுத்த முடியாது. இப்ப நீங்கள் இந்த குளோபல் மெட்ரோ கேம்பஸ்ல நானும் ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த குளோபல் மெட்ரோஸோட கேம்பஸோட பயணிச்சு கொண்டிருக்கிறேன். அவர்கள் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களோட மகளுக்கு இப்ப 5 வயசு. இந்த வருஷம் முடிவில் வந்து அவருக்கும் கன்வகேஷன் செய்ய போறோம். அப்ப அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை ஒரு என்ன சொல்றது ஊக்க சக்தி அவர்களை ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறோம். அதை மேல சிறந்த ஒரு நன்மையா நான் நினைக்கிறேன். இவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் பிள்ளைகளுக்கு எது நல்லனோ அதை பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் பெற்றோர்களுடன் கலந்தாலோசிக்கின்றார்கள். ஆசிரியர்களும் மும்முரமாக நின்று அந்த பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அதை வளர்க்கின்றார்கள் என்பதை இந்த இடத்துல காரியத்தை தெரிவித்துக் கொள்றேன். அதே போல இன்றைக்கு நான் இந்த பிள்ளைகளோட கதைச்சதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் இந்த இடத்துல வந்து இந்த இவ்வளத்தையும் சொன்னதுக்காக என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி, தேங்க்யூ. இப்ப வணக்கம். நாங்கள் இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பெற்றோர்களையும் நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பெற்றோரையும் இந்த இடத்துல சந்திக்கிறோம். இப்ப இன்றைக்கு குளோபல் மெட்ரோ கேம்பஸ் இந்த மழலைக சந்தையில இணைஞ்சிருக்கிறோம். இப்ப உங்களோட பிள்ளைகளும் வந்து இந்த இடத்துல உங்களோட பிள்ளைகளோட காய்ச்சல சிறப்பாக காய்ச்சிருந்தவா. உங்களோட பிள்ளைங்க பேர் என்ன? பிரிஸ்னிகா. சரி, பிரிஸ்னிகா வந்து இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஒன்று போட்டிருந்தா. நீங்க பிரிஸ்னிகா போட்ட மார்க்கெட் பேர் என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்க பிரிஸ்னிகா அந்த மார்க்கெட்டை போடுறதுக்கு வந்து நீங்களும் அந்த இடத்துல ஒரு உங்களுடைய உழைப்பையும் போட்டிருப்பீங்க. தனியா பிரிஸ்னிகா வந்து 5 வயசு பிள்ளை தானே. அப்ப நாங்கள் வந்து பெற்றோர் ஆசிரியர்கள் சொல்லி இருந்தாலும் பெற்றோர்கள் சார்பில் உழைப்பை போட்டிருப்பீங்க. இப்ப நீங்கள் இந்த இடத்துல அந்த மார்க்கெட்டை போடுறதுக்கு எந்த விதத்துல என்ன செய்த நீங்கள், இந்த பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்ச நீங்கள், மற்றது இந்த இடத்துல வந்து உங்களோட வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க சரிதானே. இப்ப கூடுதலான பெற்றோர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போற பெற்றோர்களா இருக்கிறார்கள். கூடுதலானவர்கள் தாய் தந்தை இருவருமே வேலைக்கு போற பெற்றோர்கள். அப்படி இருந்த போதும் இன்றைய தினம் இந்த சந்தையில பார்த்த போது கூடுதலான பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இங்க இணைஞ்சிருந்தார்கள். இப்ப நீங்களும் இந்த நாளுடைய வேலையை விட்டுட்டு இந்த இடத்துல இணைஞ்சிருந்தீர்கள். இப்ப பிள்ளைகளுடைய இந்த சந்தையை பார்க்கிற போது உங்களுடைய கருத்து என்ன? சந்தை எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, சின்ன பிள்ளைகளுக்கு உண்மையாவே இயல்பானது, ஒரு நல்ல மகிழ்ச்சியை தர்ற மாதிரி இருந்தது. அதோட அந்த டீச்சர்ஸ் மேல சொல்லி கொடுக்குற பாட்டுகளோ எதையும் பிரயோகிக்க கூடியதாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு படத்தை பற்றி சொல்றேன்னா அது முதலே குளோபல்ல ஒரு பாட்டாவே சொல்லி கொடுத்து அல்லது அது என்னென்ன பயன்கள்னு முதலே சொல்லி கொடுக்கறதால எங்களுக்கு அது கஷ்டமா தெரியல. என்னென்னா அதை பற்றி அவைய சொல்லி கொடுத்ததை நாங்கள் திருப்பி சொல்றது பிள்ளைகளுக்கு இதா இருந்தது. ஆனா என்ன எல்லாருக்கும் முன்னால சொல்ற அந்த கூச்ச சுபாவம் இல்லாம பிள்ளைகள் சொல்லு திறமையை வளர்த்தது அது ஒரு இது. உண்மையிலே நான் இப்ப வந்த உடனே பார்த்திருந்தேன். நாங்க கேட்க முதலே அந்த பிள்ளை தான் ஒரு பாட்டு பாட போறோம்னு சொல்லி தானும் அந்த பாட்டை பாடி இருந்தேன். வந்து அந்த பாடலை வந்து பாடசாலையால சொல்லி கொடுத்த பாடல். அப்ப உண்மையிலே அந்த பிள்ளை கூச்ச சுபாவம் இல்லாமல் அந்த பிள்ளை வளர்ந்திருக்கிறார்கள். நிறைய இடத்துல பார்க்கும்போது பிள்ளைகள் சில பிள்ளைகள் வந்து கூச்ச சுபாவத்தோட கதைக்கல, சில கூடுதலான பிள்ளைகள் கூச்ச சுபாவம் இல்லாமல் நாங்க கேட்கிற வழிகள்லாம் பார்த்துறேன். அந்த வகையில உங்களோட பிள்ளை வந்து நான் பார்த்திருந்தேன் அந்த தன்னுடைய அந்த பாடல் திறமையை காட்டியிருந்தார். மீண்டும் ஒருவர் அந்த பிள்ளைகிட்ட அந்த பாடலை கேட்டு அந்த பாட சொல்லி கேட்டு பார்ப்போம். பிள்ளை வணக்கம். பிள்ளைங்க பேர் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணிகா. சரி, கிருஷ்ணிகா பிள்ளை ஒரு பாடல் ஒன்று பாடி காட்டியிருந்தீங்க. அந்த பாடலை திருப்பி எனக்கா இருக்கா பாடி காட்டியலுமா? நல்ல சத்தமா இருக்கா, படிச்சு காட்டுவீங்களா? சரி, படிச்சு காட்டுங்க பாப்போம். கேளுங்கள் கேளுங்கள் குழந்தைகளே கேளுங்கள், உடலுக்கு சக்தி தரும் நல்ல உணவை கேளுங்கள். கேளுங்கள் கேளுங்கள் குழந்தைகளே கேளுங்கள், உடலுக்கு சக்தி தரும் நல்ல உணவை கேளுங்கள். ஆப்பிள், ஆரஞ்சு, ஆரஞ்சு சாப்பிட சாப்பிட இனிப்பு தான், உடலுக்கு நல்ல சக்தி தான், ஆரோக்கியங்கள் பழங்கள் தான். கீரை, காரட், பீன்ஸ் உடலுக்கு தரும் சக்தி தான், தினமும் சாப்பிட்டால் ஆரோக்கியம் அதிகம்தான். கேளுங்கள் கேளுங்கள் குழந்தைகளே கேளுங்கள்,
டிங்கி டிங்கி பால் குடித்தால் வலிமைதான், தாய் சாப்பிட்டால் சுவந்தான், அம்மா சமைத்த உணவுதான் நம் உடலுக்கு இன்னும் நல்லதுதான். காலை உணவு சாப்பிட்டால் மாலை முழுதும் சக்திதான், நேரம் தராமல் சாப்பிட்டால் ஆரோக்கியம் நம்மிடம்தான். கேளுங்கள் கேளுங்கள் குழந்தைகளே கேளுங்கள். டிங் 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 டிங். சரி, நன்றி. இப்ப இந்த பாடல்ல வந்து இந்த பழங்கள்ல இவ்வளவு சத்து இருக்குன்றதை பற்றி பாடியிருந்தேன். ஒவ்வொரு பழங்கள்லயும் இவ்வளவு சத்து இருக்குன்றதை பாடியிருந்தேன். இந்த பாடலை வந்து உங்களுடைய ஆசிரியர் சொல்லி தரும் போது இதெல்லாம் மனப்பாடமாக்குறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இல்ல, சுகமா இருந்தது. உங்களுக்கு பாட்டு படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியா? அப்ப நீங்களும் வளர்கின்ற இதுல வந்து ஒரு சங்கீத துறையில வளர்ந்து ஒரு சங்கீத பாடகரா வரணும்ன்றதை எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் இவ்வளவு நேரமும் குளோபல் மெட்ரோ கேம்பஸ் நெல்லியலுடைய இந்த மழலைகள் சந்தையிலே இணைந்திருந்தோம். இந்த மழலைகள் சந்தையிலே இந்த மாணவர்கள் எவ்வாறு அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சந்தையிலே எவ்வாறு இந்த எங்களுடன் உரையாடி இருந்தார்கள் என்பதை பார்த்திருந்தோம். அவர்கள் சிறந்த முறையிலே அந்த உரையாடலை நிகழ்த்தியிருந்தார்கள். ஒவ்வொருவரிடமும் நான் அந்த மாணவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் சிறப்பாக நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் சரி, வருகின்ற விருந்தினர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் சரி, கூடுதலான பிள்ளைகள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி வருகின்றார்கள். அது வந்து உண்மையிலே இந்த பாடசாலையுடைய ஆசிரியர்கள் அவர்களை பயிற்றுவிக்கின்ற விதம்தான். சிறந்த முறையிலே அந்த குளோபல் மெட்ரோ கேம்பஸ் பணிப்பாளரும் சரி, அதிபரும் சரி, ஆசிரியர்களும் சரி தங்களுடைய சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மழலைகள் சந்தையிலே நாங்கள் பார்வையிட்ட அனைத்தும் வந்து அந்த பிள்ளைகள் தாங்களாக, யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை, நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அந்த பிள்ளைகள் தாங்களாக பதில் கூறியிருந்தார்கள். உண்மையிலே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவர்கள் வளர்ந்து வருகின்ற எமது எதிர்கால சந்ததியினர், அந்த சந்ததியினர் சிறப்பாக இந்த நிகழ்வை செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் அது இந்த நேரத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.